Hello aspirants, welcome to our channel Way to Get Hope. நம்ம இன்னைக்கு February 18th கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, அகில இந்திய போலீஸ் டியூட்டி மீட்டில் முதலிடம் வென்று சரித்திரம் படைத்த நாய் ரியா எந்த இனத்தை சார்ந்தது? ஆப்ஷன் பார்க்கலாம். ஜெர்மன் ஷெப்பர்ட், லாப்ரடார், சிப்பி, முத்தோல் ஹவுண்ட். இதற்கான ஆன்சர் முத்தோல் ஹவுண்ட். இந்த முத்தோல் ஹவுண்ட் அப்படின்ற நாய் இந்தியன் நாய் இனத்தை சார்ந்தது. எல்லை பாதுகாப்பு படையின் நாய் அகில இந்திய போலீஸ் டியூட்டி மீட்ல முதலிடம் பெற்று சரித்திரம் படைத்துள்ளது. ஆல் இந்தியா போலீஸ் டியூட்டி மீட் எப்போ நடக்குதுன்னா February 12ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் லக்னோவில் ஏற்பாடு செய்யப்பட்டது. பிஎஸ்எஃப்பின் K9 கான்ஸ்டபிள் அசோக் குமார் குமாவத் கையாளும் ரியா என்ற உள்நாட்டு நாய் இனமான முத்தோல் ஹவுண்ட் முதலிடம் பிடித்துள்ளது. இந்த முத்தோல் ஹவுண்டுன்றது ஒரு வேட்டையாடக்கூடிய நாய் இனத்தை சார்ந்தது. இதோட ஹோம் எங்கன்னா கர்நாடகா. நெக்ஸ்ட், சமீபத்தில் செய்திகளில் பார்த்த சாகர் அங்காளன் எதை பற்றியது? ஆப்ஷன் பார்க்கலாம். துறைமுகங்களின் செயல்திறன், நீர் மேலாண்மை, மழை நீரை சேமிப்பது, வடிகால் வழிமுறை. இதற்கான ஆன்சர் துறைமுகங்களின் செயல்திறன். மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் மற்றும் ஆயுஷ் அமைச்சரான ஸ்ரீ சர்பானந்த சோனோவால் சாகர் அங்காளன் அப்படின்றதுக்கான வழிகாட்டுதல்களை அறிமுகப்படுத்தியுள்ளார். சாகர் அங்காளன் வழிகாட்டுதல்கள் இந்திய துறைமுகங்களின் செயல்திறனை மேப்பிங் செய்யப்பட்டு அதனை தரப்படுத்துதல் மற்றும் உலகளாவிய வரையறைகளுடன் இணக்கமான தரநிலைகள் மூலம் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. இந்த சாகர் அங்காளன் 10 லட்சம் கோடி முதலீட்டு உறுதியுடன் உலகளவில் மிகப்பெரிய கடல்சார் உச்சி மாநாடுகளில் ஒன்றாக இது உருவானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 14வது உலகளாவிய முதலீட்டு குடியேற்ற உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் பார்க்கலாம். டெல்லி, மும்பை, கொல்கத்தா, மத்திய பிரதேசம். இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. 14வது உலகளாவிய முதலீட்டு குடியேற்ற உச்சி மாநாடு புதுடெல்லியில் உள்ள ஷங்க்ரிலா ஹோட்டல்ல ஏற்பாடு செய்யப்பட்டது. EB5 இந்த போர்ட்டல், இந்த உச்சி மாநாடு எதை பற்றி கவனம் செலுத்த போதுன்னா EB5 போர்ச்சுகல் கோல்டன் விசா, UK வணிக குடியேற்றம் மற்றும் ஐரோப்பா கோல்டன் விசா போன்ற குடியேற்ற திட்டங்களில் கவனம் செலுத்த போது இந்த உச்சி மாநாடு. BLS குளோபல் மற்றும் அக்வெஸ்ட் ஆலோசகர்கள் உச்சி மாநாட்டை ஏற்பாடு செய்து உலகளாவிய குடியேற்ற வல்லுநர்களின் பல்வேறு வகைகளை கூட்டியுள்ளனர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 12th edition of Milan exercise will be held at. ஆப்ஷன் பார்க்கலாம். விசாகப்பட்டினம், சென்னை, மும்பை, மலபார் கோஸ்ட். இதற்கான ஆன்சர் விசாகப்பட்டினம். 12வது மிலான் எக்ஸசைஸ் எங்க நடக்க போகுதுன்னா விசாகப்பட்டினத்துல. என்னையில இருந்ததுன்னா February 19ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. இதுல 50 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இதுக்கான தீம் என்னன்னா forging naval alliances for a secure maritime future. 2 phase எக்ஸசைஸ் இதுல இருக்கு. ஒன்னு ஹார்பர் ஃபேஸ், இன்னொன்னு சி ஃபேஸ். ஹார்பர் ஃபேஸ் வித் செமினார்ஸ், டெக் எக்ஸ்போ அண்ட் சி ஃபேஸ் வித் அட்வான்ஸ்டு ட்ரில்ஸ் ஃபார் participating navies to boost interoperability and exchange best practices. Next question, பின்வரும் எந்த உழவர் சந்தைக்கு நல்ல பழங்கள் மற்றும் காய்கறி சந்தை என்னும் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பார்க்கலாம். பாலக்காடு உழவர் சந்தை, நீலகிரி உழவர் சந்தை, செங்கல்பட்டு உழவர் சந்தை, மதுரை உழவர் சந்தை. இதற்கான ஆன்சர் பாலக்காடு உழவர் சந்தை. இந்த பாலக்காடு உழவர் சந்தை எங்க இருக்குன்னா தர்மபுரியில இருக்கு. FSSA ஃபுட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அத்தாரிட்டி ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நல்ல பழங்கள் மற்றும் காய்கறி சந்தை அப்படின்ற சான்றிதழை வழங்கியுள்ளது இந்த பாலக்காடு உழவர் சந்தைக்கு. இந்த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எப்போ தொடங்கணும்னா 2008. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் எந்த நகரத்திற்கு நீர் போராளி விருதானது வழங்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பார்க்கலாம். நொய்டா, சென்னை, அலகாபாத், பூனே. இதற்கான ஆன்சர் நொய்டா. நீர் போராளி விருதானது சிறந்த கழிவுநீர் மேலாண்மைக்காகவும் சிறந்த நீர் மறுசுழற்சிக்காகவும் மத்திய அரசானது வழங்கப்பட்டுள்ளது. யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா நொய்டா. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
கீழ்வரும் எந்த ஆராய்ச்சி மையத்திற்கு இன பாதுகாப்பு விருது வழங்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பார்க்கலாம். காங்கேயம் ஆராய்ச்சி மையம், பர்கூர் ஆராய்ச்சி மையம், தேனி ஆராய்ச்சி மையம், திண்டுக்கல் ஆராய்ச்சி மையம். இதற்கான ஆன்சர் பர்கூர் ஆராய்ச்சி மையம். பர்கூர் ஆராய்ச்சி மையத்திற்கு தான் இன பாதுகாப்பு விருது வழங்கப்பட்டுள்ளது. தேசிய வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் நாட்டு விலங்கின் மரபு வாரியம் இணைந்து இந்த விருதினை நாட்டு மாடு இனத்தினை பாதுகாப்பதற்காக இது வழங்கப்பட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு பர்கூர் ஆராய்ச்சி மையமானது ஈரோட்டில் அமைக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கொற்றவை சிற்பத்தை கண்டுபிடித்துள்ளனர்? ஆப்ஷன் பார்க்கலாம். குஜராத், ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, கேரளா. இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. தமிழகத்தில் உளுந்தூர்பேட்டை அருகே பல்லவர் காலத்தை சேர்ந்த 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கொற்றவை சிற்பத்தை தொல்லியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். பல்லவர் வம்சம் எப்போனா 3ஆம் ஆண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டுகள்ல தான் பல்லவர் வம்சம் ஒரு முக்கிய தென்னிந்திய சக்தியாக இருந்தது. வட தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவை பல்லவர்கள் ஆண்டனர். நெக்ஸ்ட் கொஸ்டின். சமீபத்தில் செய்திகளில் பார்த்த கஸ்கட்டா டோடர் என்றால் என்ன? ஆப்ஷன் பார்க்கலாம். ஊடுருவும் கலை, மீன், வைரஸ், சிலந்தி. வட அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட ஒரு ஆக்கிரமிப்பு கலையான குஸ்குட்டா டாடர் தமிழ்நாட்டின் செங்கல்பட்டு காடுகளையும் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தையும் அச்சுறுத்துகிறது. உள்ளூர் சூழியல் மற்றும் புலம்பெயர்ந்த பறவைகளின் வாழ்விடங்களை ஆபத்தில் ஆழ்த்துகிறது. இந்த ஒட்டுண்ணி கொடிக்கு வேர்கள் இல்லை. காப்பு காடுகளில் ஏக்கர் கணக்கில் மரங்களை தாக்கி இந்தியாவின் பழமையான பறவைகள் சரணாலயத்தில் ஊடுருவி வருகிறது. இது 25 நாடுகளில் அறிவிக்கப்பட்ட தீங்கு விளைவிக்கும் கலை என்று பட்டியலிடப்பட்டுள்ளது. கஸ்குட்டா விதைகள் கடினமான பூச்சுடன் உலர் சேமிப்பில் 50 ஆண்டுகள் மற்றும் வயலில் 10 ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடியது. நெக்ஸ்ட் கொஸ்டின். சமீபத்தில் செய்தியில் குறிப்பிடப்பட்ட ஜாக்கிரதி போர்ட்டலின் முதன்மை நோக்கம் என்ன? ஆப்ஷன் பார்க்கலாம். நுகர்வோர் தகராறு தீர்வை எளிதாக்குதல், விவசாய பயிர்கள் பற்றிய விழிப்புணர்வை ஊக்குவித்தல், சிறு வணிகங்களுக்கு கடன் வழங்குதல், தொலைதூர பகுதிகளுக்கு சுகாதார வசதிகளை வழங்குதல். இதற்கான ஆன்சர் பார்க்கலாம். நுகர்வோர் நீதிமன்ற வழக்கு தீர்வுகளை விரைவுபடுத்துவதற்காக உருவாக்கியது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்ட போர்ட்டல் ஜாக்கிரதி. நுகர்வோர் விவகாரத்துறையின் கீழ் உள்ள போர்ட்டல் ஆன்லைன் வழக்கு தாக்கல், கட்டணம் செலுத்துதல் மற்றும் காப்பகப்படுத்தப்பட்ட புகார்களுக்கான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் இயக்கப்படும் ஸ்மார்ட் தேடல் போன்ற அம்சங்களின் மூலம் நுகர்வோர் தகராறுகளை தீர்ப்பதை ஒழுங்குபடுத்துகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். அசாம் மாநிலத்தின் மாநில பழமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள பழத்தின் பெயர் என்ன? அசாம் மாநிலத்தோட ஸ்டேட் பழம் எதுனா காஜி நேமு, ப்ரூனூஸ் அர்மேனிகா, மேங்கிஃபெரா இண்டிகா, மியூசா அக்யூமினேட்டா. இதற்கான ஆன்சர் காஜி நேமு. அசாமின் மாநில அரசாங்கம் காஜி நேமு சிட்ரஸ் எலுமிச்சை பூர்வீகமாக கொண்ட ஒரு தனித்துவமான எலுமிச்சை வகையை சார்ந்தது. அதனால இதனை அதிகாரப்பூர்வமாக மாநில பழமாக அசாம் மாநிலம் அறிவித்துள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.